ஒரு சபைக்கு ஒரு வாக்குத்தத்தம், சபை அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் அதை மகிமையாக எண்ணுகிறீர்கள். ஹல்லேலூயா. திருச்சபை மக்கள் அதை மகிமையாக எண்ணுகிற ஜனங்களாக இருக்கிறபடியால் வாக்குத்தத்தத்தை நாம் தேவ சமூகத்தில் போராடி ஜெபம் பண்ணி நாம் பெற வேண்டிய சூழ்நிலையா இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ நான் ஜெபம் பண்ணின பொழுது எப்ப ஜெபம் பண்ணவா? 2 மாதத்துக்கு முன்னதாகவே ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணி நான் ஆயுதமாக வேண்டும். இன்றைக்கு கொடுக்க வேண்டிய செய்திக்கு, இன்றைக்கு கொடுக்க வேண்டிய செய்திக்கு நான் 2 மாதத்துக்கு முன்னதாகவே நான் ஆயத்தமாகி தேவ சமூகத்தில் நான் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இது நேரம் இன்னைக்கு முழங்கால் பட்டு ஜெபம் பண்ணுகிற காரியம் அல்ல. 2 மாதங்களாக இதுக்காக நான் ஆயத்தமாக வேண்டும். அல்ல சொல்ல மாட்டீங்களா? சொன்னாங்க ஆண்டவர் என்ன வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று சொல்ல கேட்டபோது ஆண்டவர் யோபுவுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோபுவுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உமது வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டீர். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க. கூடாரம் சொன்ன என்ன? கூடாரம் சொன்ன என்னங்க? வீடு. கல்லூரி தான் கூடாரம், கோயிலுடைய கட்டினாலும் கூடாரம் தான், பள்ளிவடி கட்டினாலும் கூடாரம் தான், மாளிகை கட்டினாலும் அது கூடாரங்கள் தான். அது சின்ன குடிசை வீடாரம் அது கூடாரம் தான். அந்த கூடாரத்துல தேவனுடைய சமாதானம் இருக்கும். தேவ பிள்ளைகள் எங்கே கூடுகிறார்களோ அந்த இடத்துல தேவ சமாதானம் நிலவும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உற்சாகமா எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அதுக்கு பயம் கொண்டாங்க. சரி, என்னோட கூட 2 வசனங்கள் சண்டை போட்டு கொண்டு இருந்தேன். இந்த வசனத்தை எடுக்கும்போது 2 வசனங்கள் நான் தான் என்ன போடுற ஒரு வசனம் சொல்றது, இன்னொரு வசனம் சொல்றது என்ன போடு. 2 வசனம் என்னோட ஒரு பெரிய போராட்டம் செய்யுது. அதுக்கு என்ன வசனம் தெரியுமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 29:11 அது படிக்க பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 29:11 தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கிட்டத்தட்ட இந்த 2 வசனங்களும் ஒரே ரிலேட்டிவான வசனமா தான் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒன்றுக்குள்ள தொடர்புடைய வசனமா இருக்கிறபடினால நாம் இந்த வசனத்தை போடலாமா, ஆண்டவரே இந்த வசனத்தை போடலாமா என்று கேட்டபொழுது எனக்குள்ளாக ஒரு சில காரியங்கள் வெளிப்பட ஆரம்பித்தது. இந்த வசனம் எப்படி சொல்றது? உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். அல்லேலூயா. உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது அதை குறைவை காண மாட்டீர் என்று இப்படி சொல்லப்படுகிறது. இது செய்து முடித்த ஒரு ஆசீர்வாதத்தை போன்று காணப்படுகிறது இந்த வார்த்தை. ஆனா இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் கொடுப்பார். அது கொடுப்பார். எப்ப கொடுப்பாரு? இன்னைக்கு கொடுப்பாரா, நாளைக்கு கொடுப்பாரா, அடுத்த வாரம் கொடுப்பாரா, அடுத்த மாதம் கொடுப்பாரா தெரியாது. ஆனா இந்த வசனம் என்ன? அப்ப என்ன சொல்றது? கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பார். அதாவது நாளைக்கு நடக்க போகிற காரியங்கள், அடுத்த மாதம் நடக்க போகிற காரியங்களை குறித்து இது சொல்லப்படுகிறது போல காணப்படுகிறது. ஆனா இந்த வசனம் எப்படி சொல்லப்படுகிறது? உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். அல்லேலூயா. உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது அதிலே குறைவை காண மாட்டீர். அல்லேலூயா. இந்த வசனத்தை அந்த வசனத்துக்கும் இந்த வார்த்தைக்கும் என்ன மிகப்பெரிய வித்தியாசம் என்று ஆராய ஆரம்பித்த பொழுது ஆண்டவர் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இந்த வசனத்துல எனக்கு ஒரு பெரிய சமாதானத்தை மெய்யாகவே இந்த வசனத்தை நான் இதுவரைக்கும் நான் உபயோகம் திருச்சபையில வாக்குத்தத்தமா நான் எடுத்ததில்லை. வாக்குத்தத்தமான வாக்குத்தத்த செய்தியாக நான் கொடுத்ததும் இல்லை. அதே போல அந்த வசனம்
சமாதானத்தோடு இருக்க நீங்க காண்பீங்க. அதாவது இந்த 2025வது வருஷத்துல உங்க வீடு, ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வீடு, அவங்க வசிக்கிற இடங்கள் எப்படி காணப்படுமா? சமாதானத்தோடு இருப்பீங்க. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து நீங்க சமாதானத்தோடு இருப்பீங்க. கையை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வருஷத்துல நீங்க சமாதானத்தோடு காணப்படுவீங்க. அல்லேலூயா. அடுத்தது, உங்களுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவை நீங்க பார்க்கவே மாட்டீங்க. பக்கத்துல சொல்லுங்க, உங்க வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது நீங்க உங்க வீட்டுல குறைவு என்பது இருக்கவே இருக்காது. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வீட்டுல குறைவே இருக்காது. உங்க வீட்டுல குறைவே இருக்காது. சமாதானம் நிறைவாய் காணப்படும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த ஆரம்பத்துக்கு அறிகுறியாகவே இந்த வருஷத்துல மேற்கு 4 செட் ட்ரெஸ் கட்டி போச்சு. அவர் சொன்னாரு, ட்ரெஸ்ஸே இல்லைங்க பாஸ்டர், ட்ரெஸ்ஸே இல்லைங்க பாஸ்டர். மேற்கு என்ன புறப்படாரு. சரி, நம்ம 2 ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம். அவர் 2 ட்ரெஸ் எடுத்துட்டார். மொத்தம் 4 செட் ட்ரெஸ். எதுக்கே கூட கிடையாது, 2 ட்ரெஸ் தான். ஆனா அவருக்கு 4 செட் ட்ரெஸ் கட்டி போச்சு. அல்லேலூயா. அவருக்கு அந்த குறைவை எல்லாருக்கும் அந்த வருஷத்துக்கு முதல் நாம் துவக்கத்திலேயே அந்த நிறைவாய் மாற்றிவிட்டார். அதுக்கு அடையாளமாக அந்த வசனத்துக்கு அடையாளமா அந்த குறைவை நிறைவாக்குகிற காரியத்தை தேவன் வெளிப்படுத்தினார். ஒரு நிலைச்சலமா பார்க்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மெய்யாகவே கர்த்தருக்கு ஒரு மனிதன் பயந்து கர்த்தருக்காக நீதிமானாய் வாழ்வான் என்றால், கர்த்தருக்கு உண்மையாய் பயப்படுகிற பயம் நமக்குள் இருக்குமானால், கர்த்தரை அனுதினமும் இரவும் பகலுமாக ஒரு யோபுவை போல நாம் எத்தனை இழப்புகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை சஞ்சலங்கள் வந்தாலும், நம்ம ஆண்டவர் சமூகத்தில் குறை சொல்லாதபடிக்கு தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வாயானால், கர்த்தர் நம்முடைய கூடாரம் எப்படிதான் இருக்கும்? சமாதானத்தோடு இருக்கும். உங்களுடைய கூடாரம் சமாதானமா இருக்க வேண்டுமானால், முதலாவதாக உன்னை தெரிந்து கொண்ட தேவன் உன்னோடு கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. உன்னை அறிந்து கொண்ட தேவன் உன்னோடு கூட காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தேவன் நம்மளோடு இருந்தா நம்முடைய கூடாரம் எப்படிப்பட்ட கூடாரமா இருக்கும்? சமாதானமான கூடாரமா இருக்கும். அல்லேலூயா. இரண்டாவது, நம்முடைய கூடாரத்தை ஒருத்தர் விசாரிக்கும் பொழுது அந்த கூடாரத்தினுடைய நிறைவு எப்படி இருக்க வேண்டும்? அதுல குறைவை யாரும் பார்க்கவே முடியாது. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணை சிமிட்டுற வேலை வச்சுக்காதீங்க. கண்ணை சிமிட்டுற வேலை, கண்களை வர வேலை, இதெல்லாம் வச்சுக்க கூடாது. கண்ணுக்கு ஸ்தோத்திரம். இப்போதே அறிகுறி, சில பேர் அறிகுறி தெரிகிறது. அதனால இடைவிடாம, கேப் விடாம, பூச்சி விடாம பேசிக் கொண்டிருக்கிற அப்படி இருந்து கண்கள் சிமிட்டுகிற காரியங்களை நான் பார்த்து கொண்டிருக்கேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டா. ஏன்னா கொஞ்சம் கேப் விட்டா கூட அந்த கேப்ல என்ன பண்ணிருக்கீங்க? சாத்தியம் இருக்கீங்க. சோ அதனால நான் விடாமல் பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. சரி, நான் கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னதாக கடந்த கிறிஸ்துமஸ் தினத்தை அன்று நான் ஒரு நம்ம திருச்சபையை சேர்ந்த சகோதரன் ஒருவர் இறந்து விட்டார். கர்த்தருக்கு சோதனை. அந்த இறந்து போன அந்த வீட்டுக்கு நாம சொல்லி ஆதரவுப்படுத்தபடியாக, ஜெபிக்கும்படியாக கடந்து போன பொழுது, அங்கே எனக்கு ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னதாக என்னோடு கூட நண்பராய் இருந்த ஒரு நண்பரை சந்திக்க நேர்ந்தது. 35 ஆண்டுகள் கழித்து ஒரு நண்பரை நான் ஊருக்கு நான் வந்த பொழுது சந்தித்தேன். ஆரம்ப நாட்கள் இந்த ஊழியத்தில் வாலிபராக இருந்த பொழுது சந்தித்த நபர் அவர். பிறகு அவர் சென்னை பகுதியில் போய் அவர் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார். அதற்கு டாக்டர் பணி செய்ய ஆரம்பித்து விட்டார். நான் இந்த பகுதியில் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். நம்ம பழகிறது, சந்தித்ததெல்லாம் ஒரே ஒரு ஆண்டுகள் மட்டும்தான். ஒரே ஆண்டுகள் ரொம்ப நட்பாக இருந்தோம். பிறகு அவர் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டார். நான் இந்த கிராமத்தில் இருந்து விட்டேன். இந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மரண செய்தியை கேட்டு அவர் பார்த்து அஞ்சலி செலுத்துவதற்காக அவர் சென்னை பட்டணத்தை கடந்து வந்தார். கடந்து வரும்போது அஞ்சலி செலுத்தி விட்டார். அப்புறம் அங்க இருந்த மக்கள்கிட்ட விசாரிக்கிறார், இந்த ஊர்ல ஒரு பாஸ்டர் ஒருவர் இருந்தாரே, அவர் எங்க இருக்கிறார்? அல்லேலூயா. நான் ஆலயம் கட்டிட்டு அவருக்கு தெரியாது, நான் இடத்துல இருக்கிறது தெரியாது, நான் ஸ்கூல் வச்சிருந்தது அவருக்கு தெரியாது, எந்த ஒரு கம்யூனிகேஷனும் அவருக்கு கிடையாது. அப்ப என்னை விசாரிக்கிறார். என்னை விசாரிக்கும் பொழுது என்ன சொல்றாங்க,
நான் வந்து சொல்றேன் எப்படி நிலைமைகள்லாம் சொல்றேன் நான். அப்ப இங்க பாஸ்டர் ஒரு இருக்கிறாருங்க, அவர் எங்க அவருக்கு இருக்கிறாரா இல்லையா, தோல் இருக்கிறாரா இல்லையா, அவரா அதோ வராது பாருங்க, அவர் தான் அந்த பாஸ்டர். அல்லேலூயா. அவர் என்ன நினைச்சார், நான் ஒல்லியா துரும்பு மாதிரி இருப்பேன், நம்ம விஷ்ணு மாதிரி இருப்பேன்னு எதிர்பார்த்து இருக்கிறேன். மேக்கை மாதிரி ஒல்லியா இருப்பேன், ஒல்லியா இருப்பேன் இல்லையா, அந்த மாதிரி இருப்பேன்னு அவர் எதிர்பார்த்து இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் வரேன், என்னை பார்க்கும்போது யார் இந்த 4 பேர்ல யார் பாஸ்டர்னு கேட்கிறேன். நான், லாரன்ஸ், மேத்யூ, இன்னொரு யாரோ நடராஜ், 4 பேர் இருந்த போது 4 பேர்ல யார் பாஸ்டர் கேட்டாங்க. நான் தான் பாஸ்டர். எனக்கு அவரை தெரியல, அவருக்கு என்ன தெரியல. அவரும் உடம்பு வளர்ந்து போச்சு, முகம் மாறி போச்சு, எனக்கும் உடம்பு வளர்ந்து போச்சு, முகம் மாறி போச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்புறம் நீங்க தான் பாஸ்டரா? சரி, நீங்க யாரும் நான் கேட்டேன். நான் தெரியலையா? நான் தான் டாக்டர் சங்கர். அல்லேலூயா. சங்கரா 2 பேரும் கட்டி பிடிச்சு பண்ணோம். அல்லேலூயா. அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன பண்றீங்க, உங்க வைஃப் என்ன பண்றாங்க, உங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்க, அல்லேலூயா விசாரிக்கும் பொழுது அவர் என்னை குறித்து பெருமிதம் கொள்ளுகிறார், நான் அவரை குறித்து பெருமிதம் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. 35 ஆண்டுகள் கழித்து ஒரு விசாரிக்கிறார். அல்லேலூயா. ஐயா, எனக்கு என்னுடைய மனைவி நல்ல கவர்மெண்ட் டீச்சர், நல்ல நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குற டீச்சரா இருக்கிறாங்க, ஹெட் மாஸ்டரா இருக்கிறாங்க. என் பிள்ளை வந்து ஒரு அட்வொகேட்டா இருக்கிறார், அவர் ஜட்ஜிக்கும் படிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என் மகன் ஒரு நல்ல இன்ஜினியரா இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, உங்க மகன் உங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்க நான் கேட்கிறேன். என் பிள்ளை ஒரு டாக்டரா இருக்கிறாங்க, ஒரு பையன் வந்து என்னுடைய டாக்டர் வந்து செய்யறாங்க. 2 பிள்ளைங்க எனக்கு, 2 பிள்ளைங்க சொல்றாங்க. அப்ப சொல்லும் பொழுது எங்க 2 பேரும் விசாரிக்கிறோம். 2 பேரும் வாழ்க்கையில குறைவு இருந்ததா? அவர் என்னுடைய விசாரிப்பு காலையில் அவரா இருந்தபோது நான் சந்தோஷப்பட்டேன். அவருடைய விசாரிப்பு காலையில் நான் இருந்த பொழுது அவரை குறித்து நான் சந்தோஷப்பட்டேன். அப்போ உன்னுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது நீ குறைவை காண மாட்டாய். இப்படித்தான் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டமைக்கப்பட வேண்டும். நம்ம வாழ்க்கையை குறித்து ஒரு விசாரிக்கிறான்னு சொன்னா, நம்மளை குறித்து ஒரு கேள்விப்படுறான்னு சொன்னாக்கா, நம்ம வாழ்க்கை அவ்வளவு ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையால் காணப்பட வேண்டும். ஒரு அழிவு சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு மகிமையான ஒரு வாழ்க்கையை அமைவதற்கு காரணம் என்னை நடத்துவது என் தேவனாகிய கர்த்தர். அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் என்னோடு கூட வாசம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். இது நான் தங்கும் இடம். இது நான் என்றென்றைக்கும் விரும்பினபடியா இங்கே நான் வாசம் பண்ணுவேன். வாசம் பண்ணுகிற தேவன் அவர் நம்மோடு உலாவுகிற தேவன். நம் உங்களுக்குள்ளே உலாவி நாம் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, ஓகே. அப்போ ஒரு வசந்த வாசி படிக்கலாம். கர்த்தருக்கு சங்கீதம் 34 9 10 வாசிக்கலாம். சீக்கிரமா வாசிக்க டைம் ஆகுது. சங்கீதம் 34 9 10. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவே இல்லை. சத்தமா சொல்லுங்க. உங்கள் வாழ்வில ஒருவேளை குறைவு காணப்படுமானால், நீங்க கர்த்தருக்கு பயந்து அவருடைய பிரசன்னத்துக்கு நீங்க கீழ்ப்படிவீர்களானால் உங்கள் வாழ்வில எந்த ஒரு குறைவும் ஏற்படாது. நான் மேட்சிக்கு வெங்கடேஸ்வருக்கு அப்புறமா தனியா சொல்லிடுவேன் பிரசங்கத்தை. இல்லையா? நான் லீவ் போட்டு முடிச்சிடறேன். உங்களுக்கு தனியாக சொல்லிடுறேன் இந்த செய்தி. ஆமே நிறைய சொல்லணும். வெகு சீக்கிரம் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் படிப்பா, சீக்கிரம் படி. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே யாருக்கு பயப்படணும்? சத்தமா யாருக்கு பயப்படணும்? சரி, பயந்து நடக்கும். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை. கர்த்தருக்கு பயப்படுங்க. கர்த்தருக்கு பயப்படுங்க. மனுஷனுக்கு பயந்தா வெட்கப்பட்டு போவீங்க. சொல்லுங்க, மனுஷனுக்கு பயந்தா வெட்கப்பட்டு போவீங்க. கர்த்தருக்கு பயந்தா ஒரு குறைவு வராது. கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தீங்கன்னா
காணும்படியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு வரவே வராது. சிங்கக்குட்டிகள், சிங்கக்குட்டி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விலங்காய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அது காட்டிலே வாழ்கின்ற ஒரு மிகப்பெரிய விலங்கு. அந்த விலங்கு என்ன பண்ணுமா, தனக்கு இறை தேடுமா. இறை தேடும் பொழுது ஒரு சில நாட்கள்ல அதுக்கு அந்த சிங்க குட்டிகளுக்கு இறை கிடைக்காமல் என்ன பண்ண பட்டினியா கிடக்கும். நமக்கு ஒரு இறை கிடைக்கலையே, ஒரு சிங்கம், ஒரு முயல் கிடைக்கல, ஒரு மான் கிடைக்கல, ஒரு நரி கூட கிடைக்கல, எந்த ஒரு ஓனாய் கிடைக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எந்த ஒரு விலங்கு ஆகாரம் கிடைக்காம தாட்சி எடுத்து பட்டினியா இருக்குமா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஆனா கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவு பண்ணவே படாது. ஹalleluya. நீங்க நிறைய பேர் பாருங்க, சில பேர் வாழ்க்கையில குறைவு காணப்படுகிறது. காரணம் என்ன? அவர்கள் கர்த்தரை தேடாததனால குறைவாக இருக்கிறார்கள். சில பேர் விடுதலை இல்லை. காரணம் என்ன? அவர்கள் தேவனை உண்மையாய் தேடாததனால விடுதலை இல்லை. சில பேர் சுகவீனமாக இருக்கிறார்கள். காரணம் என்ன? ஏன் சுகவீனமாக இருக்கிறார்கள்? அவர்கள் கர்த்தருக்கு முழு இருதயத்தோடு அவர்கள் தேடாததனால அவர் வாழ்விலே குறைவாய் காணப்படுகிறார்கள், சுகவீனமாய் காணப்படுகிறார்கள். சில பேர் தரித்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? அவர் தேவனை நம்பாததினாலும் தேவனை தேடாததினாலும் அவர்கள் தரித்திர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில பேருடைய வாழ்க்கையில சாபங்களோடு சாப கட்டுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக நாட்கள் சாபங்கள். காரணம் என்ன? அவர் தேவனை தேடாதனால சாபங்கள் உடைக்கப்படவில்லை, பாவங்கள் மாற்றப்படவில்லை, அக்கிரமங்கள் மாற்றப்படவில்லை. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு வரவே படாது. ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இதுதான் இந்த வாக்குத்தத்த வசனத்தை எந்த புத்தகத்தில் எடுத்திருக்கிறோம்? நம்ம யோபுவின் புத்தகத்தில் எடுத்திருக்கிறோம். இந்த யோபு எப்படிப்பட்ட ஒரு மனிதன்? சன்மார்க்கமான மனிதன், நீதிமானமான மனிதன், தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன். தனது வாழ்வை ஒரே நாளிலே அநேக இழப்புகளை இழந்தாலும் பிள்ளைகளை பறிகொடுத்தார், அநீதியை பறிகொடுத்தார், சொத்துக்களை பறிகொடுத்தார், ஆஸ்திகளை பறிகொடுத்தார், வேலைக்காரரை பறிகொடுத்தார். ஒரே இரவுல ஒரே நாளில் நடந்த சம்பவம். எத்தனை பிள்ளைங்க செத்து போய் ஒரே நாள்ல? எத்தனை பிள்ளைங்க சொல்லுங்க. ஒரு வீட்டுல ஒரு பிள்ளை செத்தாலே அவன் துக்கம் தாங்க முடியாது. ஒரே வீட்டுல 10 பிள்ளை செத்து போனது. ஹalleluya. ஒரே நாள்ல 10 பிள்ளை செத்து போச்சு. வீடு இடிஞ்சு போச்சு. மனைவி ஒரே நாள்ல இறந்து போனா. அவன் ஆஸ்தி போனது, அந்தஸ்து போனது, வேலைக்காரன் செத்து போனா, ஒட்டகங்கள் போச்சு, ஆடு மாடுகள் போச்சு, ஏற்பாடுகள் எல்லாம் போச்சு. ஒரே நாள்ல பிசாசன் அவன் சாம்ராஜ்யத்தில் எல்லாம் கொண்டு மடிந்து போட்டான். அப்போ கூட யோபு கலங்கவே இல்லை. கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்துக்கொண்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்துக்கொண்டார். எப்படி? இப்படி சொல்லுகிற மனப்பக்குவம் எந்த மனுஷனுக்கு இருக்கிறதோ அவனை தேவன் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார். ஒரு நன்மையும் அவனுடைய வாழ்க்கையில குறைவுதான். வந்திருக்கிற எல்லார வாழ்க்கையும் இல்ல, தேவனுக்காக ஹalleluya உண்மையும் உத்தமமாய் வாழ்கிற என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அழுகை வந்தாலும் பாடுகள் வந்தாலும் நாசமோச காரியங்கள் வந்தாலும் தேவனை உண்மையாய் பின்பற்றுகிற வாழ்வில ஒரு நன்மையும் குறைபடாது. அந்த வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது சொல்லுங்க பார்க்கலாம், எதை குறைவு பண்ண மாட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம், முழு வசனத்தோட வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது நீ குறைவை காண மாட்டீர். அதுக்கு பத்திரம் மையை கொண்டு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு குறைவும் காணாத வழியை கத்த நிறைவா நடத்த வேண்டுமானால் நீங்கள் முழு இருதயத்தோடு மனதிருத்த வேண்டும், முழு ஆவியோடு தேவனுக்கு உங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும், முழு சிந்தையோடு உங்களுடைய தேவ சமூகத்தை நீங்கள் காணப்பட வேண்டும். அப்படி காணப்பட்டால்
அல்லேலூயா. சிங்கக்குட்டி பட்டினியா இருக்கும், ஆனா நீ பட்டினியா இருக்க மாட்டேன். ஏன்னா நீ தேவனை தேடிக் கொண்டிருக்கிறார், தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார், நல்ல எபினேசரை தேடிக் கொண்டிருக்கிறார். என்ன பண்ணுது? நன்றி நன்றி ஒரு கரும் போல காத்தீரே நன்றி. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க நம்ம இதுவரை உங்களை நடத்தி வந்திருக்கிறார், இதுவரை அவர் ஒரு விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பார்க்கலாம், அதற்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவ பிலிப்பியர் 4:19 படிக்க பார்க்கலாம். பிலிப்பியர் 4:19 சீக்கிரமாய் பிலிப்பியர் 4:19 என் தேவன் யாருடைய தேவன்? என் தேவன். சத்தமா சொல்லு, யாருடைய தேவன்? என் தேவன். யாருடைய தேவன்? அவர் யாருடைய தேவன்? எல்லாம் சொல்லமாங்க, எல்லாம் சொல்லலாம். என் தேவன் சொல்லுங்க. என் முழங்கால் என் ஆசீர்வாதம், என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். என் முழங்கால் என் ஆசீர்வாதம், என் தேவன் என் முழங்கால், சத்தமா சொல்லுங்க, என் முழங்கால் என் ஆசீர்வாதம், என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். என் தேவன் நம்முடைய ஐஸ்வரியத்தின்படி, என் தேவன் அவருடைய ஐஸ்வர்யம் எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம்? நீ ஒன்றுதாரியா, நீ கணக்கட்டி இதை புழுப்பணத்தை கட்டத்துக்கே உனக்கு பெரிய திட்டாட்டமா இருக்கும். அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் இப்படிப்பட்ட தேவன் அல்ல. என் தேவன் ஆராதிக்கிற தேவன் ஐஸ்வர்ய சம்பந்தர், அவர் ஐஸ்வர்யவான். ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, ஏ ஆபிரகாம் என்ன வேணும் கேட்டாரு. ஆபிரகாமே ஆபிரகாமே சொல்லுங்க ஆண்டவரே, உனக்கு என்னப்பா வேணும் கேட்டாரு. ஆமா, அப்போ உன்னை எவ்வளவு தூரம் நடந்து போகும்? நம்மளால 5 சென்ட் வாங்க முடியல, 10 சென்ட் வாங்க முடியல, 1 ஏக்கர் வாங்க முடியல, 5 ஏக்கர் வாங்க முடியல. ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, இந்த சமபூமி முழுவதும் நடந்து போ, அதெல்லாம் ஒண்ணுதான். தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அவர் ஐஸ்வர்யம் நிறைய வச்சிருக்கிறார். அவர் ஆஸ்திகளை வைத்திருக்கிறார். அப்போ அதை கேட்க வேண்டியது யாருடைய வேலை? நம்முடைய வேலை. அப்போ நம்ம தேவனை உண்மையான நம்ம தேடுவோம் சொன்னாக்கா, ஐஸ்வர்யம் உள்ள தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுவார். ஐஸ்வர்யம் அவர் கரத்தில் இருக்கிறது, அதை நம்ம பிடிக்கிக் கொள்ள வேண்டியது நம்முடைய காரியம். ஒரு நல்ல சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம், அதற்கு மகிமை உண்டாகும். அப்போ நம்ம அவருக்கு பயந்து வாழ்ந்தன்னு சொன்னா நிச்சயமாய் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருப்பார். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை காரியங்களை குறித்து 4-5 காரியங்களை உங்கள்கிட்ட சொல்லி நம்ம எப்படி எல்லாம் இருந்தா நம்முடைய குறைவை தேவன் நிறைவாக்குவார், எப்படி நம்ம ஜீவித்தால் நம்முடைய குறைவை நிறைவாய் மாற்றுவார், எப்படி நம்ம வாழ்ந்தா கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தா நம்முடைய குறைவை நிறைவேற்றுவார், நம் தேவைகளை தேவன் சந்திப்பார், நமக்கு போதுமானவராய் இருப்பார் என்பதை குறித்து 5 காரியங்களை உங்கள் மத்தியில் நான் உங்களை புரிய வைத்து விட்டு இந்த செய்தியை முடிக்க நிறைவு செய்ய நான் விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ
யாருக்கு பயப்படணும்? மனுஷனுக்கு. நிறைய பேருக்கு மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணியை வருவிக்கிறது. கண்ணீர் என்னங்க? கண்ணீர் என்பது பயம், திகில், ஆட்டிக்கொள்கிற காரியம், விடுவிக்கப்பட முடியாத காரியம். மனுஷனுக்கு பயந்து பயந்து சில பேர் பாருங்க, நான் மனைவி பாருங்க, கணவனுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. சில கணவன் பாருங்க, மனைவிக்கு ரொம்ப பயப்படுவாங்க. ஆனா கடவுளுக்கு பயப்பட மாட்டாங்க. கடவுளுக்கு பயப்படுறோம், மனைவிக்கு பயப்பட மாட்டான். கடவுளுக்கு பயப்படுற மனைவி கடவுளுக்கு பயப்பட மாட்டான். ஒரு அண்ணன் சொல்லுங்க பாருங்களா, தேவன் என்ன நடத்துவார். சத்தமா சொல்லுங்க பாருங்களா, தேவன் நடத்துவார். தைரியமா நிற்பாங்க, தைரியமா நிற்பாங்க. ஏன் சொன்னா அவர் நடத்துவது என் ஆண்டவர். ஒரு அண்ணன் சொல்லுங்க பாருங்களா, அவருக்கு பயந்து நீங்கள் வாழ்ந்தா அப்போது உங்கள் குறைவை எல்லாவற்றையும் என் தேவன் கிறிஸ்து இயேசுவின் மகிமையின் ஐஸ்வர்யத்தினால நீங்கள் தேவன் நிறைவாய் மாற்றுவார். சத்தமா சொல்லுங்க பாருங்களா. யாருக்கு பயப்படணும்? யாருக்கு நீங்க கீழ்ப்படியணும்? யாருக்கு உங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும்? யாருக்கு நீங்க சாட்சியாய் வாழணும்? யாருக்கு நீங்க பிரியமாய் வாழணும்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ தேவனுக்கு பயப்படுற பயத்தை விட்டுட்டு இன்னைக்கு மனுஷனுக்கு பயப்படுற பயம் நிறைய பேர் இருக்கும். மனுஷனுக்கு பயப்படுற பயம் தான் வெட்கப்பட்டு போவார்கள். அதெல்லாம் வெட்கப்படுவாங்க, அதெல்லாம் குறைவை காண்பார்கள். மனுஷனுக்கு எவன் பயப்படுறானோ அவன் வாழ்விலே எல்லாம் சகலம் குறைவாய் காணப்படும். அதான் பிலிப்பு சொல்றேன், பிலிப்பு 4ஆம் அதிகாரம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து உங்களுக்கு என்ன ஒரு குறைவு வந்தாலும் சரி, நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, நீங்க ஆண்டவரை கீழ்ப்படுத்தி பாருங்க, கர்த்தருக்கு நீங்க பயந்து வாழ்ந்து பாருங்க, பயந்து தேடுங்க. ஆராதனையா அந்த குறிப்பிட்ட ஒரு நேரம் தேவன் நாங்கள் வைத்திருக்கிறார், ஒரு குறிப்பிட்ட ஒழுங்கை தேவன் வைத்திருக்கிறார். 10 மணிக்கு ஆராதனை, நீங்க 11 மணிக்கு வந்து சேர்ந்தீங்க. அப்ப இவங்களுடைய குறைவை தேவன் நிறைவு செய்ய மாட்டார். அல்லேலூயா. அதற்கு மகிமை உண்டாகும். எல்லா விதத்திலும் உண்மையும் உத்தமமாய் காணப்பட வேண்டும். அவர்களுடைய குறைவுதான் அவர் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டேன். ஒரு அரண்மனைக்குள்ள சுகம், நம்ம வீட்டுல எப்பொழுதும் ஒரு சுகம் இருக்க வேண்டும். நம்ம வீடு வந்து ஒரு பெருஸ்பளவின் வீடாய் மாற வேண்டும். இந்த வீடே சரியில்லைங்க, இந்த வீடு வாசகால் சரியில்லைங்க, இந்த வீடு அமைஞ்ச இடமே சரியில்லைங்க, இந்த வீடு இந்த வாசகாலுக்கு வேற பக்கமா வைக்கணும், இந்த ஜெனரேட் வரவே கூடாது. வாஸ்து வாஸ்து முறைப்படி வாஸ்து 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 வீட்டையே செலவிச்சிடும், வீட்டையே நிறைவேற்றிடும், வீட்டையே அடிச்சிடுவோம். காரணம் என்ன? அல்லேலூயா. இல்ல வாஸ்து சரியில்லை. அவர்கள் உலகத்தின் காரியத்தை நம்பி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு உன்னுடைய வீடு எப்படி இருக்கணுங்க? சமாதானத்தோடு காணப்பட வேண்டும். மற்றது உன் அரண்மனைக்குள்ளே சமாதானமும், உன் அரண்மனைக்குள்ளே நம்முடைய வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்கணும் தெரியுமா? முதல்ல நல்லா கவனிங்க. நம்முடைய வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்கணும்? சமாதானமான வீடு. சொல்லுங்க, எங்க வீடு. சத்தமா சொல்லு, எங்க வீடு சமாதானமான வீடு. உங்க வீடு சமாதானமான வீடு. பக்கத்துல எங்க வீடு சமாதானமான வீடு. எங்க வீட்டில சுகம் உண்டு, எங்க வீட்டில ஆரோக்கியம் உண்டு, எங்க அழகத்துல ஆரோக்கியம் உண்டு. அப்படிப்பட்ட காரியம் நீ தேவனுடைய பிள்ளையாக இருப்பாய்னா உன் வீட்டை தேவன் எப்படி மாற்றுவாருங்க? ஒரு அழகத்திற்குரிய சமாதானமும் கர்த்தருடைய வார்த்தையை நீ அசட்டப் பண்ணுவாய். அதாவது சமாதானம் இருக்காது. இப்ப யாருக்கு விசுவாசம்? இப்ப யார் வீட்டுல பாருங்க, என் வீட்டுல சமாதானம் உண்டு, சுகமும் உண்டு, வேதமும் உண்டு, ஆசீர்வாதமும் உண்டு, ஐஸ்வர்யமும் உண்டு. விசாரிக்கும் பொழுது விசாரிக்கும் பொழுது அது என்ன பண்ண காண மாட்டோம், குறைவை காண மாட்டோம். சரி, அடுத்ததாக
கொண்டே இருக்க வேண்டும். இரவும் பகலும் வேத வசனம், இரவும் பகலும் வேத வசனம் தியானம் செய்திடுவே, நான் தியானம் செய்திடுவே. இரவு பகலமாய் ஜெபம் பண்ணுங்கள், அப்பொழுது சமாதானத்தை காண்பீர்கள், குறைவை காண மாட்டீர்கள். அப்ப நீங்க தேவனுடைய பிள்ளைங்க இரவு பகலமா நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தருக்கு சோதனை உண்டாகட்டும். உங்க வீட்டுல என்ன பண்ணீங்கன்னா காண மாட்டீங்க, குறைவை நீங்க பார்க்கவே மாட்டீங்க. 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க சீக்கிரம். 1 தெசலோனிக்கேயர் 3:10. உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவு பகலும் மிகவும் வேண்டிக் கொள்ளுகிறோம். சத்தம் கொஞ்சம் நல்ல தெளிவா சத்தமா படிக்குமா? யாரை கண்டு? சத்தமா சொல்ற, யார் முகத்தை கண்டு? உங்க முகத்தை ஆண்டவர் பார்க்கிறாரா? சத்தமா உங்கள் முகத்தை கண்டு படிக்க, உங்கள் முகத்தை கண்டு விசுவாசத்தின் குறைவுகளை, அப்ப விசுவாசத்தின் குறைவுகளை அது நிறைவாய் மாத்தணும். உங்களுக்கு அத்தனை பேருக்கும் இப்ப நான் நல்ல விசுவாசத்துல நல்ல ஒரு விசுவாசம் போராடணும்னு சொல்லுங்க. அப்ப என்னை போலவே நீங்களும் போராட வேண்டும். அல்லேலூயா. அப்படிமா உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்புறம் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களிடத்திற்கு எங்களை நேராக வழிநடத்துவாராக. அல்லேலூயா. திருச்சபை பிள்ளைகளுக்கும் தேவனுடைய ஊழியக்காரனுக்கும் ஒரு நெருங்கிய உறவு உண்டு. அது என்ன உறவு? அதுதான் ஜெப உறவு, அதாவது ஜெப ஐக்கியம். அந்த ஜெப ஐக்கியம் நம்மளுக்குள்ள இருந்தால்தான் நீங்கள் குறைவை காண மாட்டீர்கள். அல்லேலூயா. உங்க வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவை நீங்கள் காண மாட்டீர்கள். அப்போ என்ன செய்ய, இரவு பகல் என்ன பண்ணுங்க, ஜெபிக்கிறவங்க யார் ஜெபிக்கிறீங்களோ அவங்க வீட்டில ஆண்டவர் சமாதானத்துக்கு குறைவே இல்லை, ஆசீர்வாதத்துக்கு குறைவே கிடையாது. இரவும் பகலும் நீங்க எப்படி என்ன பண்ணணும்? தேவ சமூகத்தை வேண்டிக் கொண்டே இருக்கணும். பார்க்கலாம், என்ன செய்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் ஜெபத்தை, நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறார். அப்படி பண்ணுகிற வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்றாரு? நீங்கள் குறைவை காண மாட்டீங்க. உங்களுடைய கூட அவர்கள் இருக்கும் சமாதானத்தோடு இருக்கும். உங்க வீட்டுல ஜெபம் பண்ணி எத்தனை நாள் ஆகுதுங்க? நம்ம வீட்டுல குடும்பமா ஜெபம் பண்ணி எத்தனை நாள் ஆகுதுங்க? குடும்பமா, மனைவி, பிள்ளைகள், கணவன் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணி எத்தனை நாள் ஆகுது? அப்ப எப்படி சமாதானம் இருக்கும்? எப்படி குறைவை நிறைவாய் மாறும்? இப்ப நீ நிறைவு செய்கிற இயேசுவிடத்தில் உங்க குறைவுகளை நீங்க சொல்லும் போதுதான் உங்கள் குறைவு நிறைவாய் மாறும். நிறைவு செய்கிற இயேசு உங்க வீட்டில் நிறைவாய் இருந்தால் ஒழிய, அல்லேலூயா, உங்கள் குறைவு நிறைவாய் ஆகாது. ஆமென். பிரல்லு சொல்லுங்க பார்க்கலாம். நிறைவு செய்கிற இயேசு உங்க வீட்டில எப்படி இருக்கணும்? அவரு நிறைவாய் காணப்பட வேண்டும். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. அவரிடத்துல சமாதானம் காணப்பட வேண்டுமானால் இயேசு உங்க வீட்டில அசைவாட வேண்டும். இயேசு உங்க வீட்டில வாசம் பண்ண வேண்டும்.
அப்பொழுது நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, குறைவை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம், யோவான் 11:39 படிக்க பார்க்கலாம். யோவான் 11:39. கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவருடைய சகோதரியாக மாட்டால் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது 4 நாள் ஆயிற்று என்றார். இயேசு அவரை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். நம்ம ஜெபம் பண்றோம், விசுவாசம் இல்லாம நம்ம ஜெபம் பண்ண கூடாது. நம்ம விசுவாசித்து தான் நம்ம ஜெபமே பண்ணணும். எந்த ஒரு காரியத்தையும் நம்ம என்ன பண்ண, நமக்கு ஒரு பெரிய விசுவாசம் முதலாக காணப்பட வேண்டும், பிறகுதான் ஜெபம் பண்ண வேண்டும். ஒரு முதல்ல விசுவாசம், அடுத்தது சட்டமன்ற விசுவாசம். ரொம்ப வேகமா போயிருக்கோம். எல்லாம் என்ன பண்றாங்க, சாஞ்சாடு சாயக்கீரையே சாஞ்சாடு, அந்த மாதிரி நிறைய சுபாவம் தெரியும். எப்பயுமே விசுவாசம் சந்தேகிற ஒரு இயல்பான ஒரு காரியம் தான். அதுக்கு சோதனை சரி, ஓகே, நான் 2 பேரும் மட்டும் டக்கு பசங்க பண்ணிட்டு நான் அடுத்த வேலைக்கு நான் கடந்து போக விரும்புகிறேன். இந்த மார்த்தாள் மரியாளுடைய சகோதரன் யாரு? லாசரு. வியாதிப்பட்டிருந்தா லாசர் வியாதிப்பட்டவனே இயேசுக்கு ஆர்டர் பண்ணாங்க. இயேசுவே, நீ அன்பா நேசிக்கிற ஒரு சகோதரன் இங்க வியாதிப்பட்டிருக்கிறான், நீங்க வந்து அவரை என்ன பண்ணுங்க, சுகமாக்க வேண்டும். இயேசு ரொம்ப பிஸியா இருக்காரு, ஊழியத்துல ரொம்ப வேலையா இருக்காரு. பக்கத்து மாதிரி கிராமம் தொடர்ந்து கிராமங்களே இருந்து ஊழியம் செஞ்சிருந்தாரு. அதுக்குள்ள பார்த்தாங்க, இது லாஸ்ட்டுக்கு ரொம்ப ஹெவியாகி போயிட்டா இருக்க மருந்து போயிட்டாரு. மருந்து பண்ண குடும்பம் என்ன போச்சு, வீட்டில் செஞ்சு முடியுமா, அடக்கமும் பண்ணிட்டாங்க. அப்ப ஆண்டவராக இயேசு செப்பவரா இருக்க 3 நாள் போது 4ஆவது நாள் வரை இருக்கு துக்கம் விசாரிக்கும். மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும் ஆண்டவரே என்ன சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க இங்க இருந்தீங்கன்னா என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டான். என்ன சொல்றாங்க, ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, சத்தமா ஆண்டவரே, பின்னாடி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நீங்க இங்க இருந்தீங்கன்னா என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டான். கத்திரிக்க சொல்லுச்சு அதெல்லாம் இருக்கட்டும், அவன் இருந்தா போறான், அது வேற விஷயம். நீ விசுவாசத்தை நாம சொல்றாரு, நீ விசுவாசித்தா வந்தாரு. அவன் குறைய பார்த்தாரு, எல்லாம் அழுகுது, பார்த்தாலும் அழுகுது, மரியாதை அழுகுது, துக்கம் தாங்க முடியல. நம்ம வீட்டுல இருந்த ஒரே சகோதரன், ஆறுதலா இருந்த ஒரே சகோதரன் செத்து போயிட்டான். என்ன பண்றது, கத்திரிக்க சோதனை உண்டாகட்டும். அவனை யாரும் பார்த்தா அவன் எப்படியாச்சும் உயிரோடு இறைக்கணும். அல்லேலூயா. சரி, அவன் எங்க வச்சுக்க, கல்லை எடுத்து போடுங்க, கல்லை ரிமூவ் பண்ணுங்க, ரிமூவ் பண்ண சொன்னாங்க. ஆண்டவரே, அவன் செத்துட்டாங்க, 4 நாள் போச்சு, இப்போ பாடிட்டு போனா நான் ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தா தேவ மகிமையை காணலாம். சத்தமா சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் இயேசு என்ன பண்ணாங்க, எல்லாம் கல்யாணம் போட்டாங்க, மண்ணெண்ணெய் கொட்டி போட்டாங்க. லாசரே வெளியே வாங்கன்னு சொன்னாரு. மரித்த லாசர் என்ன பண்ணாங்க, 4ஆவது நாள் உயிரோடு உள்ள எழுதினாங்க. ஆண்டவருடைய ஜெபத்துக்கு அவ்வளவு ஒரு வல்லமை இருக்குமானா, அப்ப அவர் விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அதே வல்லமை இருக்க வேண்டும். அல்லேலூயா. சும்மா அரைக்குறை விசுவாசமா சபைக்கு வரது, எழுந்து போறது, சபைக்கு உட்கார்றது, எழுந்து போறது, உட்கார்றது, எழுந்து போறது, அவன் ஜெபம் பண்றது, போன் வந்தா போன் அட்டன் பண்றது, போன் ஓடுறது, இவன் ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் ஒருபோதும் கேட்க மாட்டான். இவனை ஒருபோது கன்சிடர் பண்ணவே மாட்டான். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க, யாருடைய விண்ணப்பத்தை தேவன் கேட்பான், யாருடைய குறைகளை தேவன் நிறைவாகி மாற்றுவான், யாருடைய கூடாரத்துல சமாதானம் இருக்கும். எல்லாம் கவனிங்க, உங்க வீடு சமாதானமாக இருக்க வேண்டுமா, உங்கள் குறைவை நிறைவாய் மாற்ற வேண்டுமா, நீங்க சரியான ஒரு நபராய் இருந்தால் மட்டுமே.
அல்லேலூயா சொல்லுவாங்க. அதனால தேவ சமூகத்தை நீங்க வருவீங்கன்னா நீங்க ஜெபத்துக்கு முழங்கால் படினா ஒழுக்கமுள்ள ஒரு ஜெபம் வேண்டும். அல்லேலூயா. அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாக. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கை ஒழுங்கும் கிரமமான ஒரு வாழ்க்கை. ஒழுங்கினமான வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல. சுத்தி கிடக்கிற வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல. அது யாரா இருந்தா நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் ஒழுக்கத்தோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாம எல்லாரும் வருவதற்கு முன்னதாக 9 மணிக்கு உட்கார்ந்து இருக்கேன். நீங்க எப்ப வரீங்க? உங்களுக்கு தான் வேலை, எல்லாம் வேலையே இல்லையா? எல்லாவற்றையும் நம்முடைய ஒழுக்கமுள்ள கற்புள்ள நடக்கையை கர்த்தர் கவனிக்கிறார். ஒழுக்கமுள்ள வாழ்க்கையை கர்த்தர் கவனிக்கிறார். இந்த வாழ்க்கையை பார்த்துதான் குறைவை நிறைவாய் மாற்றுகிறார். கூடாரத்தை விசாரிக்கும் பொழுது வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டேன். அல்லேலூயா. உங்களை பொறுத்து வந்து விசாரிக்கும் போது சொல்லணும். அவங்க எப்படி சொல்லணும்? அவன் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. ஒரு காலத்துல வந்து தற்கொலைக்கு முயன்றான். ஒரு காலத்துல வியாதி படுக்கையில மறிக்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. ஆண்டவரை கைவிடவில்லை. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருக்காக வாழ்ந்த அர்ப்பணித்த வாழ்ந்தார். இன்றைக்கு ஒரு வாழ்க்கையை தேவன் செம்மையாய் மாற்றி இருக்கிறார், மகிமையாய் மாற்றி இருக்கிறார். அதை விசாரிக்கும் போது குறைவை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம என்ன பண்ணுங்க? அப்போ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை, அப்போ விசுவாசம் இல்லாம ஜெபம் பண்ணா நீங்க எந்த அர்த்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவர் விசுவாசித்தாரு. நல்லா இருந்துச்சா? சரி, பார்த்துக்கலாம். செத்தாலும் போய் பார்த்துக்கலாம். நம்ம போய் என்ன பண்ணுவோம்? உயிரோடு இருக்கும். இயேசுடைய விசுவாசம். அப்ப இயேசு விசுவாசத்தை தான் நம்ம பின்பற்றணும். நம்ம தனிப்பட்ட நம்ம வந்து பைபிளை படிக்கணும். நம்ம தனியா ஒரு விசுவாசத்தை வச்சுக்கிறோமா? இயேசுவை மீறி ஏதாவது விசுவாசத்தை பண்றோமா கர்த்தருக்கு? அப்ப இயேசு செய்த என்னை விசுவாசித்து என்னிலும் கர்த்தரா சொல்லுங்க, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்ததை விட பெரிய காரியம் செய்வான். கர்த்தரா சொல்லுங்க, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்ததை விட பெரிய காரியங்களை செய்வான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இரவு பகலாக நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்கள் குறைவை நீங்கள் காண மாட்டீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது? உங்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உங்களுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டீர்கள். சரி, 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமாக 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் என்னும் ஊருக்கு போ, அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். சரி, அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்த பொழுது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தான். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் கொண்டு வா என்றார். அவள் கொண்டு வர அவள் போகிற பொழுது அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் கையிலே எனக்கு கொண்டு வா என்றார். அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் தலையிட்டு கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியமா சொல்லுகிறேன் என்றார். இதோ சொல்லிட்டு என்ன பண்றா? நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக
2 பேருக்கு பொறுப்பிக்கிறேன். நல்லா கவனிங்க. இந்த செய்தி உங்களுக்கு எதுனா தெரிஞ்ச செய்தி தான். அல்லேலூயா. தன்னுடைய மகிமை. இந்த எலியா ஒரு தேவனுடைய மனுஷன். தேவ சமூகத்தில் முன்பாக நின்று தேவனோடு பேசின ஒரு மனிதன். நல்லா கவனிங்க. பேசின மனிதன். இப்போ இந்த சப்ஜெக்ட் என்ன சொல்ல சொன்னாக்கா, சமாரியாவிலே மிகப்பெரிய பஞ்சம் வந்தது. அப்ப பஞ்சத்தை போக்குவதற்கு பஞ்சம் வந்தது. பஞ்சத்துல எலியாவை போஷிக்க வேண்டும். இந்த சாமம் யாரும் போட்டது? எலியா போட்டார். என் வாக்கின்படியே பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் என்று சொல்லி கத்திரிக்கு பயப்படுற பயம் போயிருச்சு. இந்த ஜனங்கிட்ட தேவனை தேடுகிற உணர்வு இல்லை. முதல்ல இந்த ஜனங்கிட்ட ஒரு காயம் காய்ச்ச போடணும். பஸ்டையும் பண்ணிமா போடணும். எலியாவுக்கு மிகப்பெரிய கோபம். போட்டாச்சு. ஜோம் பண்ண ஜபத்தை படி நடந்து போச்சு. சரி ரைட். இப்போ எலியாவுக்கு சாப்பாடு வேணும் இல்லை. எலியாவை போஷிக்கணும். எலியாவை போஷிக்கு வந்தாரு. நாகத்தை போஷினாரு. எலி காட்டுற தண்ணி குடிச்சாரு. சரி கொஞ்ச நாள் போன ஒன்று ஆயிடுச்சு. எலி காட்டுற தண்ணி ஒட்டி போச்சு. காய் நின்று போச்சு. ஆண்டவர் தேவனை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் ஆத்திர தண்ணி வந்தாலும் பரவாயில்ல. அடுத்த வழியை தேவன் திறப்பா. ஆறு வற்றி போனாலும் அடுத்த வாசல் தேவன் திறக்கிறார் பாருங்க. நீ எழுந்து இப்படி எழுந்து ஏதோ சாரி பார்த்துங்கிற ஊருக்கு போகும். அங்க ஒரு விதவை இருக்கிறார். உன்னை போஷிக்கும்படியா விதவை கட்டளை அல்லேலூயா. சரி நேரம் போறான். நேரம் அந்த அம்மா மீட் பண்றாரு. எலியா அம்மா சோத்திரமான்றாரு. சோத்திரம் நீங்க யாருங்க? நான் தான் கர்த்தருடைய ஊழியக்காரமா. அம்மா நான் தேவனுடைய மனுஷன் எலியாமா. அப்படிங்களா? சரி எனக்கு குடிக்க தண்ணி பண்ணுவோம். ஓகே தண்ணி கூட போறான். அம்மா அம்மா சாலிபத்தம்மா சாலிபத்தம்மா அப்படியே வரும்பொழுது என்ன பண்ணம்மா கொஞ்சம் அப்பா எடுத்துக்கோமா. அப்பம்மா ஐயா சொன்னா போச்சு மாட்டீங்க. தப்பா நினைச்சுக்கிறீங்க. எங்க வீட்டுல இருக்கிறது கொஞ்சம் மாவு தான். கொஞ்சம் என்னதான் இதை நானும் என் பையன் சாப்பிட்டு செத்து போயிடலாம் இருக்கும். என்ன தெரியுமா? அவன் பையன் இதுக்கு அடுத்தது சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. இதுதான் கடைசி ஆகாரம். அவன் வீட்டில் இருந்து காலியாக பக்கத்துல கொடுக்க மாட்டாங்க. இது வீட்டுல கிடையாது. எங்கும் தானியம் கிடையாது. எல்லாமே போயிடுச்சு. எல்லாமே போயிடுச்சு. கடைசியில் இருக்கிற ஒரே ஒரு புடி மாபம் கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும்தான் இருக்கு. அதுல சொல்ல பார்க்கலாம். அதை சொல்லுங்க. இதுதான் கடைசி காரணம். சரி இதை நாங்க சாப்பிட்டு நான் வரோம். தற்கொலை பண்றது முடிவு பண்ணி தற்கொலை அதை ஏதாவது அரிசி போட்டு சாப்பிட்டு செத்துருக்கலாம். சாப்பிட்டு அப்படியே மருந்துக்கு கிழமை வந்து அப்படியே மறுபடியும் உயிர் வருவாங்கல்ல. சாயந்தரம் அப்புறம் மிஸ் பண்ண போறாங்க. அதை மிஸ் பண்ண போறாங்க. சாப்பிட்டு செத்து போயிடலாம்னு இருக்கிறோம். அதுதான் எனக்கு விரகம் கொடுக்குறேன். சரி அதெல்லாம் விரகம் போட்டுட்டான். அதெல்லாம் எனக்கு பரவாயில்ல. முதல்ல ஒரு அடையை செஞ்சு முதல் அடையாக பண்ணுவோம். இப்போ வீட்டில் எப்படிப்பட்ட குறைவு? சமாதானம் போயிடுச்சு, நிம்மதி போயிடுச்சு, குறைவு ஒண்ணுமே கிடையாது. பஞ்சம்னா பஞ்சம், பயங்கர பஞ்சம். நாளைக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு ஆகாரம் வழியும் கிடையாது. அதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். பானையில சுத்தமா தொடச்சு வடிச்சு எடுத்தாச்சு மாவை. அதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு ஆகாரமே கிடையாது. நாளைக்கு எந்த மாவும் கிடையாது, எந்த எண்ணெயும் கிடையாது. இருக்குது கொஞ்சம் தான். சரி முதல்ல ஒரு அடி எடுத்துருவாமா. அப்புறம் வாங்க கலை. அந்த அம்மா கொஞ்சம் கீழ்படுத்துது. போய் முதல்ல ஒரு அப்பத்தை எடுத்து வந்து யாரை விட்டாங்க? எலியா போக்குற மணி வாங்கி சாப்பிட்டாங்க. சரி அடுத்தது மணி பார்க்கலாம். பயப்படாதே, நீ போய் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய ஆடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் குமாரனுக்கும் பண்ணலாம். தேசத்திலே மழையை கட்டளையிட்டு காணட்டும்.
கர்த்தர் தேசத்துமே மழையை கட்டளையிட நான் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். தேசத்துல மழை பெய்கிற வரைக்கும் உன் கலசத்துல எண்ணெயும் குறைந்து போகாது, மாவும் குறைந்து போகாது என்று யார் சொல்றாங்க? கர்த்தர் சொல்லுகிறார். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே பால் செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. உண்டாகட்டும். அப்போ உங்ககிட்ட இருக்கிறத உங்க வீட்டுல சில நல்ல கர்த்தருக்கு கொடுக்கிறவங்க பாருங்க, அவங்க வீட்டுல எப்பயுமே எல்லாம் ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கு. அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. கொடுக்காமலே இருக்கிறாங்க பாருங்க, அவங்க வீட்டுல எதுவுமே இருக்காங்க. அவங்க வீட்டுல வெறும் வெறும் 3 ரூபாய் தான் வாசல் இருக்கு. வெறும் அது 3 ரூபாய் தான் கம்மி பண்ணுது. ஒரு அல்ல சொல்லுங்க பாக்கலாம். இவங்க என்ன இருந்தது? இந்த அம்மா கிட்ட என்ன இருந்தது? கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய். அது முதல்ல யாரு கொடுத்தாங்க? தேவமனுஷன் கொடுத்தாங்க. அவர் ஆசீர்வதிச்சாரு. ஆசீர்வதிச்ச உடனே என்ன வார்த்தை வருது? தேசத்துல மழை பெய்கிற வரைக்கும் உங்க வீட்டுல குறையாது, சத்தமா என்ன குறையாது? மாவு குறையாது, எண்ணெயும் குறையாது, சமாதானம் குறையாது. சமாதானம் குறையுமா? உங்க வீட்டுல என்ன மாவு திருப்தியா இருக்கா? படம் பாக்கி நிறைய வருதா? தெப்பு வருதா? தெப்பு கூட நெக்கலும் வருதா? வருதா? கேரளா பணமா அதாவது பணம் வந்த உடனே சமாதானம் வந்துருது. வருதா வரலையா? வருதா வரலையா? அப்ப தேவன் ஆசீர்வதிச்ச உடனே இப்ப அந்த கூட என்ன வாங்கி போச்சு? சமாதானம் ஆகி போச்சு. மழை பெய்கிற வரைக்கும் என்ன பண்றாங்க? உட்காந்துட்டே சாப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு தேவன் இவளை ஆசீர்வதிச்சு விட்டாங்க. அடுத்த சொல்லுவா பார்க்கலாம். உங்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உங்கள் வாசஸ்தலத்தை சாரிபாத் வீட்டை விசாரிக்கும் பொழுது எல்லா வீட்லயும் பஞ்சம் இருக்குது, ஆனா சாரிபாத் வீட்டுல மட்டும் தான் இருக்குது மாவு இருக்குது. என்ன இருக்கு? எல்லா வீட்லயும் பஞ்சம், விதவை வீட்டுல தான் இருக்குது. சாரிபாத் வீட்டுல சாரிபாத் யாரு? அவங்க விதவை. விதவை வீட்டுல என்ன இருக்குது? அவங்க என்ன முடிவு எடுத்திருந்தாங்க? முதல்ல சூசைட் அட்டெண்ட் பண்ண பாருங்க, தற்கொலை பண்றதுக்காக இருந்தாங்க. இப்போ தற்கொலை முடிவை கிறிஸ்து இயேசு எங்க வராரோ அங்க புது வாழ்வு உண்டாகும். அல்லேலூயா. தற்கொலை எண்ணங்களை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. உன் குறைவை தேவன் நிறைவாய் மாற்றுவார். உன் வியாதியை படுக்கையை தேவன் மாற்றி போடுவார். அல்லேலூயா. பார்க்கலாம். உன் சிறையிருப்பை தேவன் மாற்றி போடுவார். உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது அதை குறைவை காண மாட்டார். பார்க்கலாம். அப்போ தேவனுடைய உங்களுக்குள் இருக்கிறத கர்த்தருக்கு கொடுத்து கர்த்தரை நீங்க கனப்படும் பொழுது உங்கள் குறைவை எல்லாம் நிறைவாய் மாற்ற தேவன் உதவி செய்வார். எத்தனை பேர் செய்வீங்க? எத்தனை பேர் செய்ய போறீங்க? செய்வீங்க, செய்ய போறீங்க. அல்லேலூயா. அம்மா எவ்வளவு இருந்தீங்க? அட்டென்ஷன் தரணும். எப்பவுமே இயேசு அந்த லாசரு வீட்டுக்கு எப்ப போனாரு? லாசருக்கு எப்ப போனாரு? முதலே போனாரு. வியாதி வந்தா மனோரமா இருப்பா, ஊசி தொப்பு அப்பு தொப்பு கை இருப்படு நல்ல இருப்பு கை உதறு நல்லா இருக்கும் அப்படியே சொன்னாரு. கடைசி நேரம் தான் வருவாங்க. கடைசி நேரம் தான் இங்கே கடைசி நேரம் தான். இங்க எல்லா மாவும் செலவழிந்து போன பிறகு கடைசி நேரத்தில் இவன் அற்புதத்தை தேவன் செய்கிறார். அல்லேலூயா. நீங்க கலங்கவே கூடாது. அல்லேலூயா. ஐயோ எனக்கு ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல,
புலம்பல் வாழ்க்கை உங்களுக்கு வரவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீங்க தேவனை சார்ந்து தேவனை நம்பி வாழும் பொழுது உங்க வீடு சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உங்கள் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது நீ குறைவை காண மாட்டீர். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. அடுத்தது நீங்க யோசேப்பு, வேதத்துல யோசேப்புன்னு ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அல்லேலூயா. யோசேப்பு எப்பவுமே தேவனுக்கு கீழ்ப்படிந்தவன், ஒரு மனிதன், தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு மனிதன். அல்லேலூயா. அப்ப யோசேப்பை போல நீங்களும் கீழ்ப்படிந்தீங்கன்னு சொன்னா இப்ப யோசேப்புக்கு சில ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தினால தேவன் உங்களையும் நிறைய பண்ணுவார். உபாகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிக்க பாருங்க. உபாகமம் 33 14 படிக்க பாருங்க. 33:14. சூரியன் பக்குவப்படுத்தும் ஒரு நிமிஷம். 33 பதினோராம் படிங்க. யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவருடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஒரு கடவுளுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. என்ன சொல்ற பாருங்க. யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவருடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அது வானத்தின் செல்வத்தினாலும் பணியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவமாக அதை காய்க்க செய்யும், பக்குவப்படுத்தும். அதன் கனிகளாலும் சத்தியன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும் பொருள்களினாலும் நாடும் அது நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முச்சடியில் எழுந்திருந்தவர்களின் தயை, முச்சடியில் எழுந்திருந்தவர் யாரு? தேவனாகிய கர்த்தர். அவருடைய தயை யோசேப்புடைய சிரசின் மீதும் உச்சந்தலையின் மீதும் வருவதாக. அவன் அலங்காரம் தலையிட்டு காலையுடைய அலங்காரத்தை போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமா தேசத்தின் கரையாந்திரங்கள் மட்டும் முற்றி துரத்துவான். அவைகள் எப்பிராயின் 10,000களும் மனசேயின் 1000,000மானவைகளாக என்றான். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறாருங்க? யோசேப்புக்கு தேவன் தருகிறார். அல்லேலூயா. அப்ப யோசேப்பு தேவனை தேடும் பொழுது யோசேப்பு வாழ்க்கையில பாருங்க. அப்ப அவனுடைய வாசஸ்தலத்திலையும் அவனுடைய கூடாரத்திலையும் சமாதானம் குறையில ஆசீர்வாதமும் நிறைவான ஆசீர்வாதங்களால தேவன் யோசேப்பை நிரப்புகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அது யாரால ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சொல்லுங்க. யோபுவை ஆசீர்வதிக்கிறாரு. இரவும் பகலும் ஜெபிக்கிற தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்கிறாரு. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. கர்த்தருக்கு கர்த்தர் கொடுத்து தாங்குகிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. யோசேப்பை போல கீழ்ப்படிகிற தேவ பிள்ளைகளை அவர் கூடார சமாதானத்தையும் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுதும் குறைவை காண முடியும். பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதங்களை யோசேப்புக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பார்க்கலாம். சரி, அடுத்ததாக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சாரி ஏசாயா 33 படிக்க பார்க்கலாம்.
ஏசாயா 31:1. சகாயமானபடி 31:1. சகாயமானபடி சகாயம் பாருங்க, எல்லாம் கவனிங்க, எல்லாம் கவனிங்க. இப்போ நிறைய பேர் எதை நம்புறாங்க? ஃபைனான்ஸ் நம்புறாங்க, பணத்தை நம்புறாங்க, ஆண்டவரை நம்புறது கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற வாகனத்தை நம்புறது, ஆண்டவரை நம்புறது கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்தை நம்புறது, ஆண்டவரை நம்புறது கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற சில பணசாலிகளை நம்புறது, ஆனா ஆண்டவரை நம்புறது கிடையாது. விளக்கலையா? எத்தனை பேர் புரியுது? அப்படி பார்ப்போம். சகாயம் அடையபடி இஸ்ரவேலுடைய பரிசுத்தர் என்ன பண்ணுகிறாங்க? இஸ்ரவேலுடைய பரிசுத்தர் என்ன பண்ணுகிறாங்க? பார்த்தது கிடையாது, ஆராதனை பண்ணது கிடையாது. ஹல்லேலூயா. ஆராதனை வரது, ஜெபம் வரது கிடையாது, ஜெபத்துக்கு வரது கிடையாது, துதிக்க வரது கிடையாது, தேவனுக்கு வேலை வரது கிடையாது. சுயபலத்திலே ஓடும். நான் படிச்சிருக்கிறேன், நான் ஒண்ணுதான் வருகிறேன், நான் இன்ஜினியர் ஆகிறேன், நான் டாக்டர் ஆகிறேன், நான் கையிலே சம்பாதிக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு வேலை இருக்குது. அது வசனம் சொல்றது. சகாயம் அடையும்படி நோக்காமலும் தெய்வ வாசியத்தை கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை. எங்க போற மெட்ராஸ் போற எகிப்து போறது என்ன? உனக்கு எகிப்து எது? சென்னை. நான் சென்னையில போய் படிக்க போறேன், சென்னையில போய் வேலை செய்ய போறேன், சென்னையில சம்பாதிக்க போறேன். ஹல்லேலூயா. போறாங்கல்ல, அவன் எவ்வளவு ஆணி புடின்னு வரான்னு பாருங்க. சென்னையில போய் வேலை செய்து வராங்கல்ல, எவ்வளவு ஆணி புடின்னு வரான்னு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து நான் லாரி ஓட்டி சம்பாதிக்க போறேன். நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாக இருப்பதினால் குதிரை டிரைவ் நல்ல திறமை இருக்கேன். நான் நல்ல என்னங்க, நான் நல்ல டிரைவிங் பண்ண, நான் பெரிய பெரிய நான் பெரிய பெரிய சென்ட்ரிக், பெரிய மேஸ்திரி, பெரிய கொத்தனார், பெரிய மேஸ்திரி, நான் பெரிய டிரைவர், நான் பெரிய இன்ஜினியர், நான் பெரிய டாக்டர். மெட்ராஸ் போனா நல்ல நிறைய ஆணி கொடுக்கணும். கத்திரைக்கு சொல்றாங்க நிறைய பேர். அது மாதிரிதான் நம்ம சொல்றது. விவசாயிகள் இருப்பதினால் அவர்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு அப்படி யாரு நம்பணும்? யாரு நம்பணும்? இப்படிதான் நிறைய பேர் உலகம் மெட்ராஸ் 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 கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை, உள்ளூர்ல யாரு நம்ம தேவனை யாரும் நம்பது கிடையாது. மெட்ராஸ் தான் வேலை, அங்க வேலை, இங்க வேலை, அதைதான் நம்புவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவர் நான் நம்பின ஆண்டவர் கைவிட்டாரா? இந்த கிராமத்துல நடத்துறாரா? நடத்தியா? இந்த கிராமத்துல என்ன போஷிக்கிறாரா? போஷிக்கிறேன். கர்த்தர் எனக்கு என் கூட சமாதானமா இருக்குதா இல்லையா? என் குறைவை நினைவை மாற்றா மாத்தலையா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதுல இந்த மகிழ்ச்சி கொண்டாங்க. சரி, இப்போ கடைசியா வசனம் வச்சு முடிச்சிடலாம். யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். யோவான் 2:3. திராட்சரசம் குறைபட்ட போது திராட்சரசம் குறைபட்ட பேசுகிறாங்க, பேசுறவங்க மைண்ட் பிடிக்கிறாங்களா? கண்டிப்பா திராட்சரசம் குறைபட்ட போது ஒன்று என்ன பண்ணீங்க? யோவான் 2ஆம் அதிகாரம் 3ஆம் நாளிலே கல்யாணம் நடந்தது. இயேசுவும் தாயும் அங்கே இருந்தார். இயேசுவும் இன்னும் 10 நிமிஷம் முடிச்சுட்டு எதுக்குமா நடந்துறீங்க, எதுக்குமா ஓடுறீங்க? 10 நிமிஷம் சொல்லுங்க. விசுவாசிகள் சொல்லுப்பா. அவர் சீஷரும் இயேசுவும் அவர் நல்ல கவனிங்க. சொல்லுங்க பார்க்கலாம். அத்தமா சொல்லுங்க. இயேசுவும் அவர் சீஷரும் கல்யாணம் நடைபெற்ற
நோய்பட்ட போது இயேசுவின் தாய் ம். அவரை நோக்கி, ம், அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அவளுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். இயேசு, அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரர் நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். ம். தங்களை சுற்றிலும் முறையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க ஆ. 6 கற்பாறைகள் அங்கே வைத்திருந்து, ஆ. இயேசு வேலைக்காரரை நோக்கி, இயேசு வேலைக்காரரை நோக்கி, "ஜாடியிலே தண்ணீர் நிரப்புங்கள்" என்றார். ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவர்கள் நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர் நோக்கி, ஆ. ம். 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 சரி, கொடுங்க. இயேசுவும் அவன் தாயாரும் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. நல்ல கவனிங்க. கல்யாணத்துக்கு போன உடனே கல்யாணத்துல எல்லாம் விருந்து பரிமாறினாங்க, திராட்சை ரசம் பரிமாறினாங்க. பரிமாறும் போது திடீர்னு நிறைய ஜனங்க வந்தது, அண்ணாயி போச்சு, திராட்சை ரசம் சாட்டையாகி போச்சு, குறைஞ்சு போச்சு. அப்ப அந்த யூதர்கள் முறைமைப்படி, யூதர்கள் இப்ப உங்க வீட்டுல சாப்பாடு பண்ணி போச்சுன்னா மொழி வாங்கிக்கணும், பரவாயில்ல சாப்பிடுறேன். சாப்பாடு முன்ன வந்து முன்ன வர பண்ணிட்டு இப்பதான் தெரியாது கட்டிட்டா தலை அதெல்லாம் ஒரு அவமானம் தெரியாது. அதுக்கு சரி வந்துதான் நிறைய மொழி வாங்கி ஏன்னா கூட கலையை போச்சு அதை மட்டும் அதை அறிவிக்க வாங்கலாமா? சரி, அப்போ யூதர்கள் முறைமைப்படி அவன் என்ன ஆகி போச்சு, அவளுக்கு திராட்சை ரசம் முறைப்படி திராட்சை ரசம் சாப்பாடு சரியான அந்த திராட்சை ரசம் சரியா கொடுக்கறன்னா அந்த வீட்டுக்கு ரொம்ப அவமானமா ஆயிடும். அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டதுல அவன் ரொம்ப அவமானமாயிடும். இப்போ இயேசு வந்த உடனே நம்ம அந்த செய்தி இயேசுக்கு தெரிய வருது, மரியாதை இயேசுக்கு தெரிய வருது. கல்யாணம் சொல்றாங்க, திராட்சை ரசம் பத்தி போச்சோம், திராட்சை ரசம் பத்தி போச்சோம். இவங்க ரொம்ப அவமானப்பட்டு வந்து தன் அம்மாவோட சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, இயேசு கேட்டாங்க, திராட்சை ரசம் பத்தி போச்சோம். அது சொல்றாங்க அந்த அம்மா, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யும். சரி, ஒரு 6 கச்சாடி இருந்தான். ஏசு சொன்னார், அந்த கச்சாடி தண்ணி ஊற்று. வேலைக்காரமா தண்ணி ஊற்றினான். ஏசு அப்பா சீக்கிரம் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டாரு. ஜெபம் பண்ணி ஊத்துறது ஜெபம் முடிச்சிட்டாரு. இப்போ கொண்டு போய் குடும்பம் பண்ண கொண்டு போய் கொடுத்துறாங்க. முதல்ல கொடுத்த அந்த திராட்சை ரசத்தை விட இப்ப கொடுக்கிற திராட்சை ரசம் அவ்வளவு ருசியா இருந்ததா? எல்லாரும் டேஸ்ட் தான் முதல்ல கொடுப்பாங்க, அப்புறம் டேஸ்ட் கொஞ்சம் கொடுப்பாங்க. நீங்க என்ன டேஸ்ட் உள்ள இல்லாத முதல்ல கொடுத்தீங்க, இப்ப டேஸ்டா இருந்தது ரொம்ப லேட்டா கொடுக்குறீங்க, என்ன விஷயம்? அதான் போதுயா நடந்த செய்தி யாருக்கு தெரியும்? அப்புறம் கொடுக்குறவங்க தான் தெரியும். அதுக்கு சோகம் உண்டாகும். அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல அவமானப்பட வேண்டிய சூழ்நிலையில ஆண்டவர்கள் குறைவை எல்லாவற்றையும் கத்த நிறைவாயிட்டாங்க. அந்த அவமானம், நிந்தை, அசிங்கம் அத ஒரு சூழ்நிலை அமையும் பொழுது அதை தேவனிடத்தில் நாம் கொண்டு வரும் பொழுதுதான் நம்முடைய குறைவை தேவன் நிறைவாய் மாற்றுவார். பிரச்சனையை தேவ சமூகத்துக்கு கொண்டு போகணும். அதை மறைச்சு வச்சு இருப்பேன்னு சொன்னாக்கா ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது. தேவ சமூகத்துக்கு உன்னுடைய பிரச்சனைகளை, உன்னுடைய போராட்டத்தை, உன் அவமானத்தை, உன்னுடைய காரியத்தை மறைத்து வைக்காம தேவ சமூகத்துல உண்மையாய் வந்து சொல்லும் பொழுது ஆண்டவர் உன்னுடைய அவமானத்திலிருந்து தேவன் உன்னை விடுதலையாக்குவார். உன் குறைவிலிருந்து தேவன் உன்னை விடுதலையாக்குவார். உன்னுடைய போராட்டத்திலிருந்து தேவன் நிறைவாக்குவார். நிறைவு என்கிற இயேசுவிடத்துல, நிறைவானவர் என்கிற இயேசுவிடத்துல நீ கடந்து வரும்போதுதான் உன் குறைவு என்கிற காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போகும். நீ குறைவுள்ள ஒரு மனுஷன், அவன் நிறைவானவர். அல்லேலூயா. உன் வீடு குறைவுள்ள ஒரு வீடு, அவன் நிறைவானவர். அந்த குறைவுள்ள வீட்டில் யாரும் நிறைவான இயேசு வரணும்.
அல்லேலூயா. பலவீனமா இருந்தாலும் அந்த பலவீனத்தை கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். அல்லேலூயா. போராட்டமா இருந்தாலும் அந்த போராட்டத்தை கர்த்தர் நிறைவாய் மாற்றி வைப்பார். அல்லேலூயா. அந்த பிரச்சனையை உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எங்க கொண்டு வரணும்? தேவ சமூகத்தில் கொண்டு வரும்போதுதான் உன் குறைவு எல்லாவற்றையும் கர்த்தர் கிறிஸ்து இயேசு நிறைவாய் தேவன் மாற்றுவார். அல்லேலூயா. முதல்ல ஏசாயால படிச்சவன் ஏசாயால படிக்கும்போது அவன் எப்படி பண்றான்? நான் அங்க போவேன், நான் இங்க போவேன், சாமத்தை பெரிய வார்த்தை வாங்குவேன், நான் பெரிய பணசாலி வச்சிருப்பேன். அவன் என்ன காட்டல? ஐயோ குதிரை மேல் நம்பிக்கை, மனுஷன் மேல் நம்பிக்கை வச்சு, அப்பா மேல் நம்பிக்கை வச்சு, அம்மா மேல் நம்பிக்கை வச்சாங்க, பிள்ளை மேல் நம்பிக்கை வைக்கிறது. அவங்க எல்லாம் வெட்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் இங்க என்ன வாசிக்கணும்? குறைவு, நம்மகிட்ட குறைவு ஏற்படும் பொழுது, தேவைகள் ஏற்படும் பொழுது, போராட்டங்கள் ஏற்படும் பொழுது, அவமானங்கள் ஏற்படும் பொழுது, நம் கர்த்தரை தேடும் பொழுது நம்முடைய குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையினால் அவர் நிறைவு செய்கிற தேவனாக இருக்கிறார். கடவுள் அதற்கு தேவன மகிமை எல்லாம் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பேன். உங்க வீட்டுல சமாதானம் வர வேண்டுமானா நிறைவான இயேசு உங்க வீட்டுல வர வேண்டும். வார்த்தைகளுக்காக எல்லாரும் ஒரு தீர்மானங்களை எடுத்து தீர்மானங்களோடு புதிய தீர்மானங்கள் இந்த வருஷத்துல நான் இனிமேல் வேதத்தை படிப்பேன். இந்த வருஷத்துல நான் அதிகமா செபிப்பேன். இரவும் பகலமா நான் செபிப்பேன். ஆத்துமா ஆதாய நான் செய்வேன். ஆண்டவரே, என் வீடு அநேக காரியங்களில் குறைவாய் காணப்படுகிறது. அநேக காரியங்களில் குறைவுள்ள காரியங்கள் நிறைய இருக்கிறது. என் பிள்ளைகள் வாழ்விலே குறைவு, என் மனைவி வாழ்விலே குறைவு, என்னுடைய வாழ்விலே குறைவு. எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், ஆனா குறைவுதான் இருக்குது. ஆண்டவரே, கை நிறைய சம்பாதிக்கிறேன், ஆனா குறைவுதான். ஒன்றுமே நிற்க மாட்டேங்குது. ஆண்டவரே, பெருமை, ஒரு பெரிய பெருமை. பிரியமான தேவ பிள்ளைகளே, நீ யோபுவை போல கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை நீ வாழ்வாயானால், யோபுவை போல பரிசுத்த வாழ்க்கை நீ வாழ்வாயானால், உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்கிறான். வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது 35 ஆண்டுகளுக்கு முன்னதாக பிரிந்த நண்பர்கள் 35 ஆண்டு பிறகு நாங்கள் ஒருவரை சந்திக்கும் பொழுது சமாதானத்தை நாங்கள் காண்கிறோம். சமாதானத்தை பெற்றுக் கொள்கிறோம். சமாதானமான செய்தியை நாங்கள் அறிந்தோம். என்னை நடத்தின தேவன் சமாதான காரணம். அந்த ஆண்டவர் தான் உங்களை நடத்தப்படுகிறார்.